என்னதான் இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ரைவசி இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்பை விட்டு போகிறதா இல்லை. பிகாஸ் வாட்ஸ்அப்பில் தான் நம்மளோட சேட்ஸ், நம்மளோட மெமரிஸ் எல்லாமே இருக்குது. இந்த டெலகிராமை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் டெலகிராமை வந்து மோஸ்ட்லி பைரேட்டட் மூவிஸ், பைரேட்டட் கேம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டுமே டெலகிராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் உள்ள சேட்ஸ் அண்ட் குரூப்ஸை இன்ஸ்டண்ட்டாக ஒரே கிளிக்கில் எப்படி நம்ம டெலகிராமுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க SKK, நீங்கள் பார்த்துட்டு இருக்க MilTa SKK. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ட்ரிக்குங்க. நீங்கள் எந்த சேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறீங்களோ அந்த சேட்டையோ குரூப்பையோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மோர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த எக்ஸ்போர்ட் சேட்டை நீங்கள் கிளிக் பண்ணோடனே வித் மீடியாவா இல்லை வித்தவுட் மீடியாவான்ற ஆப்ஷன் கேட்கும். வித் மீடியானா நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எல்லா மீடியா ஃபைல்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வித் மீடியா கொடுத்த உடனே ஒரு ஷேர் ஷீட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராமை கிளிக் பண்ணோடனே எந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து இந்த குரூப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். இதில் முக்கியமான விஷயம், அந்த குரூப்பில் நீங்கள் வந்து அட்மினாக இருக்கணும். ஸோ எல்லா விஷயமும் அழகாக வந்து இம்போர்ட் ஆயிரும். நீங்கள் இம்போர்ட் பண்ண மெசேஜஸ் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் அப்படின்ற சிம்பிள் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இனிமேல் யாரெல்லாம் இந்த குரூப்புக்கு வராங்களோ எல்லாருமே இந்த மெசேஜை வந்து பார்த்துக்கலாம். இனிமேல் இந்த குரூப்பை வந்து நீங்கள் அப்படியே வழக்கம் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த சிம்பிளான ட்ரிக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பது உங்கள் SKK. பாய்.